உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய 10/11/2025 16/11/2025 வரையுமான இந்த காலகட்டங்களிலே அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் செல்ல போகிறார். உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் மண்மனை வாகன யோகம் கொண்ட மாத்ருஸ்தானம் வரைக்கும் போகப் போகிறார். இதிலே அவருடைய பயணமானது சிம்ம ராசியை தொடும்போது உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. மண்மனை வாகன யோகங்களை தொடுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதைகளை மாற்றுவதற்கு குருவின் பயணத்துடன் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதனாலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிற வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. உழைத்ததனால் வரக்கூடிய பலம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய குருவினாலே உழைப்பு காத்த ஊதியம் கிடைப்பதற்கும் வேலையிலே சம்பளத்தில் மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்புகளே கிடைக்கும். தொழிலிலே இருந்த பகை நீங்கி லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டாகிறது. குழந்தைகள் வரவுகள், புதிய வரவுகளான விவாகத்தின் மூலமுடைய உறவுகள் என்ற திருமண தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடப்பதனாலே நல்லதொரு மாற்றங்களையும் என்ன ஓட்டங்களிலே லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு உவகை அதிகமாக கொள்ளக்கூடிய, களிப்பு அதிகமாக கொள்ளக்கூடிய, மகிழ்ச்சி அதிகமாக கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கவலைகளை நீக்குவதற்குத்தான் உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனாலே லக்ஷ்மி கடாட்சமும் பணவரவும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களெல்லாம் சேர்க்கைக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடமான ஆசை என்கிற இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனாலே உங்கள் மனநிலையை எண்ணிய வாங்கு செய்வதற்கு குழந்தைகளிலே சிலவங்க கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள். அவர்களுடைய உடல்நிலையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. களத்திரத்தின் எண்ணப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆண் பெண் இருப்பவங்க 2 பேரும் சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஆனாலும் இதை எல்லாமும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் வம்பு சண்டைகள் இது எல்லாத்தையும் மீண்டு வந்து விடுவீர்கள். முக்கியமாக கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துவிடும். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமான காரியம் என்னென்னா கடன் சுமையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். இந்த வாரத்தில் 15ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு சனிக்கிழமை ரம ஏகாதசி என்ற ஏகாதசியின் போது விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபடும்போது நல்ல 4 உயரத்துக்கு நல்ல துளசி மாலை வாங்கி சாயங்கால வேளையில் சாத்தி விட்டு கடனை ஒரு பங்கானும் குறைக்கணும் சாமின்னு வேண்டிட்டு வாங்க. குபேரனுடைய கடனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம கடனை எப்போ பார்க்குறது? அதனால் கொஞ்சம் கடனை அடைப்பதற்கு இதுதான் வழி. எப்படி பெருமாள் கடன் அடைக்கிறாரோ அப்படிப்பட்ட வழிகளை இந்த ரம ஏகாதசி நமக்கு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி செய்யுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சனிவாரம் ஸ்திர வாரத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.